சரி சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் இந்தா. எனக்கு பசிக்கல மணி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? உதவி தானே கேக்குறீங்க, செய்யற சொல்லுங்க. சுபத்ரா மேல ஏதோ சாமி வரும்னு சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமா, சுபத்ராமாக்கு வருஷா வருஷம் வர்றதுதான். மணி மணி, எனக்கு சுபத்ராவை பார்க்கணும் மணி. நான் சிட்டிலே வளர்ந்தல்ல, இந்த மாதிரி விஷயம்லாம் நான் பார்த்ததே இல்ல. பார்க்கணும் போல எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ப்ளீஸ். புரியுது நீ ஏன் என்ன சந்தேகப்படுறன்னு. நான் முன்னாடி பண்ண மாதிரி எந்த தப்பான காரியமும் பண்ண மாட்டேன். தூரமா நின்னு பாத்துட்டு வந்துடுறேன். உங்களை நம்பலாமா? நான் வேணா உன் மேல சத்தியம் பண்ணட்டுமா? ஐயோ வேணாமா, எனக்கு வாழ வேண்டிய வயசு. மணி, சுபத்ரா எந்த ரூம்ல இருக்காங்கன்னு சொல்ல, நான் யாருக்கும் தெரியாம பாத்துட்டு வந்துடுறேன். இல்லமா முடியாது, சாரதாமா இன்னும் படுக்கல, ஹால்ல தான் உட்கார்ந்துருக்காங்க. நாளை காலையில சுபத்ராமா பூஜையில உட்காருவாங்க, அப்ப பாத்துக்கலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்தாங்க நான் சாப்பாடு கொடுக்குறேன், சாப்பிட்டு தூங்குங்க. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இத கூட நான் ஏன் செய்யறேன் தெரியுமா? கோர்ட்ல சுபத்ராமா தரப்புல சாட்சி சொல்லி அவங்களை காப்பாத்துறல, அதுக்காக தான். இதுக்கப்புறமா நீ ஏதாவது பிரச்சனை பண்ணனா என் வேலை அவ்வளவுதான். நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், சரியா? இனிமேல் உனக்கு பயம் வந்துச்சுன்னா என்ன நினைச்சுக்கோ. நான் பயப்படுறத உன்ன பார்த்துதாமா. சரி நான் அந்த பக்கமா வரேன், சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்டு படு. சரி சரி, நீ சீக்கிரமா அந்த பக்கம் வா, எனக்கு ரொம்ப பசிக்குது. சாருமதி, சாருமதி, என்ன என்னங்க? நான் ரூமுக்கு வந்து உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது கூட தெரியாத அளவுக்கு உன் மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கு சாருமதி? ஐயோ சாரிங்க, கவனிக்கவே இல்ல. நீங்க என்ன கேட்டீங்க? நான் கேட்டது இருக்கட்டும், நான் வந்தது கூட தெரியாம என்ன யோசிச்சுட்டு இருந்த? நான் ஒன்னும் யோசிக்கலங்க. இங்க பாரு, பதட்டப்படாத. நான் உள்ள வந்து வாட்சை கழட்டி ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல வச்சுட்டு உன் பக்கத்துல வந்து உட்கார்ற வரைக்கும் நீ என்ன கவனிக்கல. என்னாச்சு உனக்கு? பரவாயில்ல, பிரெக்னெண்டா இருக்கிற டைம்ல குழந்தைய பத்தி நினைச்சு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் அதை நீ ரியலைஸ் பண்ணிக்கிட்டு உன் மனசை அமைதியா வச்சுக்க முயற்சி பண்ணச்சாரு. அப்புறம் ரொம்ப நாளாவே உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த குழந்தை கன்சீவ் ஆன நாள்ல இருந்து நீ சந்தோஷமாவே இல்லையே. எப்பவும் அமைதியா ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. அப்படியெல்லாம் இல்லங்க. நமக்கு கல்யாணம் முடிஞ்சு 1 வருஷம் கழிச்சு தான் நீ கன்சீவ் ஆயிருக்க சாருமதி. ஒருவேளை இன்னும் கொஞ்ச நாள் குழந்தை வேண்டாம்னு யோசிச்சிருந்தியா என்னவோ? இந்த குழந்தை கன்சீவ் ஆனதுல நீ ஹாப்பியா இல்லையா? உன் மைண்ட்ல ஏதோ ஒண்ணு இருக்கு சாரு. ஐயோ, என்னங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? நான் அப்படியெல்லாம் யோசிக்கவே இல்லங்க. ஏய், ஏன் இப்ப பதட்டப்படுற? இருமா, இங்க பாரு, நான் உன்கிட்ட அன்பா தான் கேட்கிறேன், பதட்டப்படாத சரியா? அம்மா உன்னை சந்தேகப்பட்டு பேசுறாங்கன்னு தான் நீ அப்படி இருக்கியோ நிறைய வாட்டி நினைச்சிருக்க. ஆனா அதையும் தாண்டி உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. உங்க வீட்டை ஏதாவது மிஸ் பண்றியா? நீ வேணா ஒரு 2 நாள் அங்க இருந்துட்டு தாத்தாவை பார்த்துட்டு வரியா? அதெல்லாம் இல்லங்க. வயித்துல இருக்கிற குழந்தைய நினைச்சுதான் எனக்கு அப்பப்ப டென்ஷனா இருக்கும். மத்தபடி நான் வேற எதையும் மிஸ் பண்ணலங்க. நான் இங்கே இருக்கேன். ஹலோ, சொல்லுங்க சார். உங்களை டிசி சார் அர்ஜென்ட்டா வர சொன்னார். என்ன விஷயம் ரமேஷ்? சார், நாளைக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய கேஸை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுல கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் இருக்கான்.
நீங்க நாளைக்கு லீவு கேட்டதுனால இன்னைக்கு நைட்டு வந்து ஒர்க் பண்ணி கொடுக்க சொன்னார் சார். ஒரு நிமிஷம் சாருமதி, நான் இப்ப ஸ்டேஷனுக்கு அர்ஜென்ட்டா போகணும். நீ தனியா இருந்துப்பல்ல? இருந்துப்பங்க. ரமேஷ், நான் வரேன். சார் இன்னைக்கு நைட்டு லேட் ஆகும், நாளைக்கு காலையில தான் கிளம்புற மாதிரி இருக்கும். பரவாயில்லையா? பரவாயில்ல ரமேஷ், நான் கிளம்பி வரேன். ஓகே சார். சரி சாருமதி, நீ சாப்பிட்டு தூங்கு. அப்புறம் உனக்கு தனியா இருக்க பயமா இருந்தா நான் வேணா அம்மா உன் கூட இருக்க சொல்லவா? ஐயோ வேண்டாங்க, நான் தனியா இருந்துப்பேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் தூங்குறேன். சரி ஓகே, நீ தூங்கு, நான் போயிட்டு காலையில வந்துடுறேன். ஓகே? என்ன திருமாரா, வெளியில கிளம்பிட்டியா? ஆமாமா, ஸ்டேஷன்ல ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, வர சொல்லிருக்காங்க. டேய், நாளைக்கு காலையில பூஜை இருக்கு, நீ இந்த நேரத்துல ஸ்டேஷனுக்கு போறேங்கற? என்ன விளையாடுறியா? மா, ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்திருக்குமா, ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. ஏய், நம்ம வீட்டுக்கு சாமி வந்திருக்கு, நாளைக்கு பூஜை இருக்குன்னு உனக்கு தெரியாதா? ஏற்கனவே உங்க அப்பா வேற ஊர்ல இல்ல, நீயும் போயிட்டீன்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு நீ லீவு சொல்லிட்டியா இல்லையா? மா, இது லீவ் எடுக்கிற ஜாப் இல்லம்மா, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நான் விடிஞ்சதும் சீக்கிரம் வந்துருவேன், பூஜைக்கு கண்டிப்பா இங்க இருப்பேன், சரியா? என்னடா நீ இப்படி பண்ற? ஒரு முக்கியமான நாள்ல கூட நீ வீட்ல இருக்க மாட்டேங்கிற. மா ப்ளீஸ் மா, நான் அர்ஜென்ட்டா இப்பவே கிளம்பணும். போலீஸ் வேலைனா இப்படிதான் இருக்கும். இதை நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லி புரிய வைக்கிறது? நான் கிளம்புறேன், நீங்க வீட்டை பாத்துக்கோங்க. டேய், கார்த்திக், வண்டி எடுங்க. என்ன ப்ரோ இந்த நேரத்துல? ஸ்டேஷன் வரைக்கும் போறேன், காலையில வந்துருவேன். ஓ சரி சரி, ஓகே, போயிட்டு வாங்க. ஹலோ ஹலோ சாரு, திருமாரன் வெளியே போறத நான் பார்த்தேன். எங்க போறான்? அவர் ஸ்டேஷன்ல அர்ஜென்ட் ஒர்க் இருக்குன்னு போயிருக்காரு. திரும்ப எப்ப வருவான்? காலையில தான் வருவாரு. ஏன் கேக்குற அகிலா? சாரு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இப்ப நான் உன்னை வெளியில அர்ஜென்ட்டா மீட் பண்ணணும். எதுக்கு? நான் போன்ல எதுவும் சொல்ல, உன்கிட்ட நான் நேர்ல சொல்றேன். இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். சாருமதி, சாரு. ஹலோ அகிலா, யாரோ கதவு தட்டுறாங்க. அத்தையா தான் இருக்கும், நான் வைக்கிறேன். இரு 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 இரு, ஒரு நிமிஷம், அவசரப்படாத. நீ வீட்டை விட்டு வெளியே வந்து நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க சந்தில நெல்லு. சாருமதி, உள்ள என்ன செய்யற? சரி சரி, நான் வைக்கிறேன். எதுக்கு கதவு மூடிக்கிட்ட? ஒண்ணு இல்ல அத்தை, தூங்க போறேன் அதான். இது என்ன புது பழக்கம்? எதுக்கு இப்ப நீ கதவு மூடின? அவரு காலையில தான் வருவேன்னு சொன்னார் அத்தை, அதான் கதவை லாக் பண்ணேன். யார்கிட்டயும் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இல்ல அத்தை, பாட்டு தான் கேட்டுட்டு இருந்தேன். சரி, கதவு திறந்தே இருக்கட்டும், நீ தூங்கு. சரிங்க அத்தை.
ஹலோ, சொல்லுங்க ரமேஷ். சார் எங்க இருக்கீங்க? அந்த போய் தான் ரமேஷ். சொல்லுங்க, என்ன விஷயம்? சார் டிசி சார் கிளம்பிட்டாரு. அவருக்கு தேவையான நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டாராம். நீங்க ஆல்ரெடி லீவ் சொல்லியிருக்கீங்கன்னு சொன்னேன். அதனால நீங்க வர தேவையில்லைன்னு சொல்ல சொன்னார் சார். அப்படியா? என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லை ரமேஷ், நான் வந்துட்டு தான் இருக்கேன். ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டேன். நான் வேணா நேரில் வந்துட்டு போயிடுவா? இல்ல சார், டிசி சார் கிளம்பிட்டாரு. நீங்க வீட்டுக்கு போயிடுங்க சார். சரி, ஓகே ரமேஷ், தேங்க்யூ. கார்த்திக், வண்டி வெட்டி கொடுங்க. நீ வீட்டை விட்டு வெளியே வந்து நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க சந்திர நெல்லு. இப்ப சாவியை தேடுற நேரம் யாராவது வந்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடுமே. பின்வாசல் பக்கமா போறதுதான் பெட்டர். பயந்தே போயிட்டேன். பயப்படாத சாரு. எப்படி அகிலா பயப்படாம இருக்க முடியும்? உன்கிட்ட பேசிட்டு இருந்த கேப்ல அத்தை கதவை தட்டி எதுக்கு கதவை அடைக்கிறேன்னு கேக்குறாங்க. அவங்க 24 மணி நேரமும் என்ன வாட்ச் பண்றத மட்டுமே வேலையா வச்சிருக்காங்க. புரியுது சாரு. அகல்யா அண்ணிய பத்தி தெரியாதா எனக்கு? அவங்களுக்கு அந்த வாட்ச் விஷயத்துல என் மேல சந்தேகம் வந்துருச்சு அகிலா. நான் இன்னைக்கு இவ்ளோ தூரம் வெளியில வந்ததே எவ்வளவு பெரிய மிஸ்டேக் தெரியுமா? என்ன பண்றது சாரு? வீட்டுக்குள்ள இருந்தா அந்த ஆதி ராக்கெட்டை எப்படியாவது மாட்டிக்கிறோம். நம்மளால வீட்டுக்குள்ள சந்திக்கவே முடியல. அதனாலதான் உன்னை கொஞ்சம் வெளியில வர சொன்னேன். இன்னும் எவ்வளவு நாளைக்கு அகிலா நம்ம பயந்துட்டே இருப்போம்? இந்த பயம் எல்லாம் நாளைக்கு ஒரு நாள் தான். நாளைக்கு எப்படியாச்சும் நாம இந்த வீட்டை விட்டு கிளம்பி ஆகணும். சரி. என்னாச்சு? தெரியல சார். வண்டி பஞ்சர் மாதிரி தெரியுது. பார்த்துட்டு வந்துடுறேன் சார். சரி, போய் பாருங்க. சார் பஞ்சர் ஆயிருக்கு சார்.
இதெல்லாம் முதல்லயே பார்க்க மாட்டீங்களா? ஸ்டெப்னி இருக்கா? இருக்கு சார். சீக்கிரம் மாத்துங்க போங்க. சரிங்க சார். நாளைக்கு எப்படி போறோம்? வீட்ல எல்லாரும் இருப்பாங்களே. அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. நான் பக்காவா பிளான் பண்ணிட்டு சொல்றேன். சரி அகிலா, நான் இப்ப கிளம்புறேன். அத்தை மட்டும் என் ரூமுக்கு போய் பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ ஓவரா பயப்படுற சாரு. இந்நேரம் அகல்யா நீ தூங்கி இருப்பாங்க. அத பத்தி எல்லாம் நீ யோசிக்காத. பரவாயில்ல அகிலா, எதுவா இருந்தாலும் நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். நாளைக்கு நீ பிளான் பண்ணிட்டு சொல்லு. இப்ப நான் போறேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம வீட்டை விட்டுட்டு வெளியில இருக்கோம், ஞாபகம் இருக்கா? திருமாறன் வந்தா என்ன பண்றது? திருமாறன் எப்படி வருவான்? அவன் தான் ஸ்டேஷன் போயிருக்கானே. நாளை காலைல தான் வருவான். நீ என்னோட சூழ்நிலையே யோசிக்கவே மாட்டேங்கிற அகிலா. நான் இதெல்லாம் நமக்காக தான் பண்ற சாரு. நீ தான் அதை பத்தி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற. நீ உன்னை பத்தி மட்டும் தான் யோசிக்கிற. சார் வண்டி ரெடி ஆயிடுச்சு சார். சரி, வண்டி எடுங்க, கிளம்பலாம். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பிளான்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கு. அதனாலதான் நம்ம மாட்டிக்கிறோம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சாரு. நம்ம பிளான் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா இந்த ஆதிரா அகல்யா அண்ணியால தான் தப்பா முடிச்சு போகுது. நம்ம முத கோயில்ல இருந்து போலான்னு முடிவு பண்ணோமே, அப்பவே போயிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் பிரெக்னெண்டா இருக்கிறது வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. இல்ல திருமாறன் தாத்தா வீட்டுக்கு போனப்பவாவது நம்ம போயிருக்கணும். அதுக்குள்ள நீ ஆதிரா கிட்ட மாட்டிக்கிட்ட. அப்புறம் அத்தை வாட்ச பாத்துட்டு உன் வாட்ச்னு கண்டுபிடிச்சது அப்பவும் நம்ம மாட்டிக்கதான் இருந்தோம். நல்ல வேலை திருமாறன் வந்து காப்பாத்தினாரு. ஆனா இன்னொரு வாட்டி திருமாறன் பார்த்தா ஆபத்துலதான் முடியும். இனிமேலும் நம்மள திருமாறன் காப்பாத்துவாருன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. சாரு, பிரெக்னெண்டா இருந்துகிட்டு இவ்வளவு டென்ஷன் ஆகாத. நான் சொல்றதை கேளு. இந்த வாட்டி எந்த சொதப்புலும் இருக்காது. நான் பக்காவா பிளான் பண்றேன். நான் சொன்னா மட்டும் வந்தா போதும். நம்ம காலையில பேசும்போதே சரியா முடிவு பண்ணியிருந்தா ஆக்சுவலா நம்ம இன்னைக்கு நைட்டே கிளம்பிருக்கலாம். அதுக்கான சூழ்நிலை நம்ம வீட்டுல இருக்கு. ஆனா நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம். பட் இப்போ ஒன்னும் கேட்டு போல. ப்ராப்பரா பிளான் பண்ணி நாளைக்கு கண்டிப்பா கிளம்புறோம். இது சரியா வருமா அகிலா? கண்டிப்பா வரும் சாரு, நீ நம்பிக்கையா இரு. நாம நாளை காலையில கிளம்புறோம். நீ பேக்கோட தயாரா இரு. எப்படியாவது நம்ம இந்த வாட்டி போயே ஆகணும் அகிலா. இல்லனா ஒவ்வொரு நாளும் ரொம்ப சிரமமாயிடும். அதுவும் கரெக்ட் தான் சாரு. அது போக இந்த ஆதிரா தொடர்ந்து இந்த வீட்லயே இருக்கிறது நமக்கு தான் ஆபத்து. கார்ல போறது திருமாறன் தான். ஆமா, இப்ப என்ன பண்றது? நீ இப்படியே பின்னாடி வழியா வீட்டுக்குள்ள போயிடு. போ, சொன்னா கேளு, போ. சரி கார்த்திக், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. தேவைப்பட நான் கூப்பிடுறேன். சார் சரியா? ஒரு நிமிஷம் சார். சார் என்னாச்சு? வண்டியிலே மறந்து வச்சுட்டு வந்தீங்க சார். மறந்துட்டேனா? ஆமா சார். தேங்க்யூ. சரிங்க சார். ஏ ஆதிரா, இங்க என்ன செய்யற? தூக்கம் வராம நடந்துட்டு இருக்கேன். அது தெரியுது. இந்த ரூம்ல என்ன செய்யற? ஆமா, உன்னை யாரு உள்ள அடைச்சு வச்சது? வேற யாரு? இந்த மாதிரி வேலை செய்யறதுக்குனே இந்த வீட்ல இருக்கிற ஒரே ஒரு ஆளு உங்க அம்மா தானே. எங்க அம்மாவா? ஏய் சாரி ஆதிரா, நான் வந்து திறந்து விடுறேன், இரு. ஆமா, எங்க அம்மா எதுக்கு உன்னை இந்த ரூம்ல அடைச்சு வச்சாங்க? நீ ஏதாவது தப்பு செஞ்சியா? நான் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. சுபத்ராவை பாக்கணும்னு கேட்டேன். என்ன கூட்டிட்டு வந்து இங்க அடைச்சு வச்சிருக்காங்க. நாளைக்கு பூஜை முடிஞ்சாதான் என்ன திறந்து விடுவாங்களாம்.
அதுவும் சரிதான். நாளைக்கு பூஜையில உன்னால எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ. உங்களுக்கே தெரியும்ல, நான் இப்போ மாறிட்டேன். நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். அது எனக்கு புரியுதா ஆதிரா. ஆனா சாமி காரியத்தை ஈஸியா எடுத்துக்க முடியாதுல்ல. நான் உன்னை நம்பினாலும் அம்மாவும் பாட்டியும் நீ ஏதாவது செஞ்சிருவேன்னு டென்ஷனாவே இருப்பாங்க. அதனால இன்னைக்கு ஒரு நாள் நீ அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே இருந்துரு. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க. நான் எதுவும் பண்ண மாட்டேன். ப்ராமிஸ். என்ன திறந்து விடுங்க. இல்ல ஆதிரா, நீ உள்ளே இரு. நாளைக்கு காலையில வந்து நான் உன்னை திறந்து விடுறேன். அம்மா, நீ சாப்பிட்டியா? அப்போ ஓகே, நீ படுத்துங்க. நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம். ஏய் போகாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ்.